நேற்றைய தினத்துல தேவனுடைய பாதத்துல அமர்ந்திருந்ததான நேரத்துல அவர் ஆண்டவரை ஒரு சின்ன வார்த்தை தான், ஏன் இத்தனை சுற்று வைக்கிறீங்கன்னு சொல்லுகிற நேரத்துல உள்ளே தியானித்த நேரத்தில் அநேக கருகலான காரியங்களை ஆண்டவர் சபைக்காய் தந்தார். அதோடு உங்களை சந்திக்க வந்து நிற்கிறேன். இன்றைக்கான வார்த்தை என்னவென்றால், திருப்திப்படுத்தியதை நினைத்துக்கொள். என் ஆண்டவர் உன்னை எந்தெந்த காரியங்களில் எல்லாம் இதுவரை திருப்தியாய் நடத்தினார், திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீ நினைத்துக் கொள்ளுவாய் என்றால் இந்த திருப்தியின் மூலமாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எடுத்த ஒருவர் வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை வாசிப்போம். நான் உனக்கு யாராவது ஒரு வாசிங்க பார்ப்போம். திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். இன்றைக்கு பரலோகத்திலிருந்து உனக்கு ஒரு வார்த்தை வருகிறது, போர் திரும்பி வா. 5 நாட்கள் உனக்குரியது, 6ஆம் நாள் ராஜாமத்திலிருந்து அது எனக்குரியது, நீ திரும்பி வா. முதல் நாள் நான் உன்னை திருப்திப்படுத்துவேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற செய்தியை பார்ப்போம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து திருப்தியாக வேண்டும் என்றால் நீ எங்கே உட்கார்ந்து இருக்கிறாயோ, எங்கே நீ ஆண்டவரே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறாயோ, நீ எழுந்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். என்னந்து தெய்வ பிள்ளைகளே, ஒரு வனாந்திரத்தை கடக்க முடியாத ஒருவன், ஆனா என்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்தானோ, தேவனின் வார்த்தைகளை கேட்டானோ, ஆண்டவரின் வசனத்திற்கு தன்னை அர்ப்பணித்ததானவன் இரவு பகல் நடக்கிறான். 40 நாட்கள் அவன் நடந்து போகிறான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்துக்கு 30 நாளா இருந்தாலும் ஆண்டவரே 1ஆம் தேதி காலையிலிருந்து 9 பலத்தினால் நடக்கிறேன் என்றால் 30 நாட்களை மாத்திரமல்ல, என் ஆண்டவர் இன்னும் 10 நாள் அடிஷனலா என் ஆண்டவர் கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படியா நான் சொல்ல விரும்புகிறேன். வனாந்திரத்தில் ஒரு நாள் நடந்து வாழ்வு போகும் என்றவர். எனக்கு வனாந்திரத்தின் வாழ்க்கை ஒரு நாள் போகாண்டவர். சூறை செடியின் கீழ் உட்கார்ந்திருந்தவனை என் ஆண்டவர் தேவ பலத்தினால் 40 நாள் பர்வதம் வரை நடக்க வைத்தார். என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை பார்த்து எந்த இடத்தில் சோர்ந்து போய் நீ வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருந்தாலும் என் ஆண்டவர் உனக்கு தருகிற வார்த்தை ஒன்றுதான், தேவ பர்வதத்திற்கு வருவாய் என்றால் இந்த பலத்தை கொண்டு உன் மரண நாள் வரைக்கும் கர்த்தருடைய நடத்தி கொண்டு போவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த திருப்தி எனக்குள்ளாய் வருவதற்கு 5 காரியங்களை தியானிக்க போகிறோம். ஏன் 5 காரியம் என்று சொல்லுகிறேன் என்றால், 5ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தம் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். 6ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தம் நினைத்தவர் என்னை திருப்திப்படுத்துவார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, எழுதுகிற பிள்ளைகள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முதல் காரியம், நான் திருப்திப்படுத்தியதை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் முதல் காரியம் எனக்கு தேவையானது சுயபலனை சாராதே. மறுபடியும் சொல்லுகிறேன், உன் சுயபலனை சாராதே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஏசாயா 52ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. இன்றைக்கு நான் எங்கே படுத்து கிடக்கிறேனோ, எங்கே நான் உட்கார்ந்து இருக்கிறேனோ, முடியாது என்று சொல்லி எந்த காரியத்தை எல்லாம் பார்த்து அஞ்சு நடுங்குகிறேனோ, அது என் வாழ்க்கை தூசி. அந்த தூசியை நான் உதறிவிட வேண்டும். உதறி விடாமல் இருப்பேன் என்றால் அந்த தூசி எனக்கு கரையாய் மாறும். அந்த கரை எனக்கு பரிசுத்த குலைச்சலை உண்டாகும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே எருசலேமே நீ வீற்றொரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. இன்றைக்கு அநேகர் நாமாகத்தான் பிரச்சனையில மாட்டிக்கொண்டு இருக்கிறோமே தவிர கர்த்தர் நம்மை சோதிக்கவில்லை. நான் எழும்பணும், நான் எழுந்தால்தான் என்னில் இருக்கிற தூசிகள் என்னிலிருந்து கடந்து போகணும். என்னில் தூசிகள் ஒட்டி இருக்குதுன்னா, மண் இருக்குதுன்னா நான் எழுந்திருக்கணும். நான் எழும்பாமல் அங்கேயே இருப்பேன் என்றால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து சுய பலன் அடைந்து அல்ல. புது பலன் என்பது ஆண்டவரின் பலன். புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயரே
எழுப்புவார்கள். எழுப்புகிறவர்கள் தான் நடந்தாலும் சோர்வடைய மாட்டார்கள், ஓடினாலும் இழப்படைய மாட்டார்கள். இல்ல ஆண்டவரே, என்னால் முடியாது என்று நீ சொல்லுவாய் என்றால் ஒரு உறவை தூக்கி சுமப்பதற்கு அது பாரமாய்த்தான் இருக்குமே தவிர என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பெரிய பாரங்களை சுமந்து நான் வந்திருந்தால் என் ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டும், என் சுயபலன் அல்ல, என் தேவ பலன் எனக்கு போதும் என்று. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஒரு பரிசுத்தவானின் வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை காட்டிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறதான நேரத்தில் அங்கே சொல்லப்படுகிறது, அதற்கு ஆபிரகாம், என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, தேவன் 75 வயதிலே ஆபிரகாமை அழைத்தார். உன் ஜென்மபூமியை விட்டு, உன் தகப்பன் தாயை விட்டு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. அவ்வளவுதான் வார்த்தை. 75ஆம் வயதுல தேவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். தன் சுய பலத்தை அல்ல, தேவனின் பலத்தை நடந்து அவன் கடந்து வருகிறார். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தேவை? 24வது வருஷத்துல கேட்கிறார். 99 வயதாகும் பொழுது ஆபிரகாம் தேவனை பார்த்து கேட்கிறார். 24ஆம் ஆண்டிலே உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த கேள்விகளோடு நீ வந்திருப்பாய் என்றால் இந்த ஆராதனை உனக்குரியது, இந்த வார்த்தை உனக்குரியது. என் அன்பு தெய்வ பிள்ளையே, அவன் கேட்கிறான், ஏசப்பா எனக்கு நீங்க என்ன தருவீங்கன்னு சொல்லிட்டு 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ உட்கார்ந்த இடத்துல இருந்து என்ன தருவீங்க என்ன தருவீங்க என்ன தருவீங்கன்னு கேட்டா என்னால ஒண்ணும் தர முடியாது. ஏசப்பா அவன் கையை பிடிச்சு வெளியே கொண்டு வராங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு நீ எந்த சூழலில் இங்கே வந்திருந்தாலும் என் ஆண்டவர் நீ நினைக்கிற நான் வந்தேன்னு சொல்லி இல்ல, ஏசப்பாவை கொண்டு வந்தாங்க. ஏனென்றால் ஏசப்பாவுக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவன் கையை பிடித்தான். இந்த ஆராதனை உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இவ்வளவு நாள் உன் தொழிலுக்குள் உட்கார்ந்து அழுதா, உன் வீட்டுக்குள் உட்கார்ந்து அழுதா, உன் சூழ்நிலை நிமித்தமாய் அழுதார். ஆனால் கர்த்தர் உன் கரத்தை பிடித்து அவர் வெளியே கொண்டு வருகிறார். வெளியே கொண்டு வந்ததான தேவன் சொல்லுகிறார் பாருங்க, வானத்தை அண்ணாந்து பா, ஒருவராய் நான் வச்சிருக்கிறேன். அதை பார்த்தனா நீ அமைதியா இருக்க மாட்ட. ஆண்டவரே ஏன் இந்த நிலைமை என்று கேட்க மாட்ட. அவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்க, நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடும் என்றால் என்ன? கடற்கரை மணல உன்னால எண்ண முடியுமா? முடியாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான் எதிர்காலம் இருக்கும். அதற்கு முன்பாக இருக்கிற வசனத்துல அவன் அழகா சொல்லுவான், ஆண்டவரே எலியேசரின் வீட்டுல எனக்கு பிள்ளையா இருக்கிறான். ஏன்னா அவன் நம்பிக்கை அற்றுமானது. அதனாலதான் ஆண்டவருக்கு அவன் கேட்டான், ஆண்டவரே எலியேசரின் வீட்டு கர்த்தாவா இருக்கிறான். இன்றைக்கு நீங்க சொல்றீங்க, ஏசப்பா என் வாழ்க்கையில இனி எதுவுமே நடக்காது, இதை கொண்டு உங்களால் ஆசீர்வதிக்க முடியுமா? என் ஆண்டவருக்கு உதவி தேவையில்லை. அவர் ஒருவராய் செய்தவர் உன் வாழ்க்கையில் நன்மையை செய்ய மாட்டாரா? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, அப்போது ஆபிரகாம் பெயர் மாற்றப்படுகிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு உன் சூழ்நிலைகள் மாற்றப்படுகிறது. உன் சூழ்நிலைகள் மாற்றப்படுகிறதான நேரத்திலே உன் பலன் அல்ல, உன் பலவீனத்திலே அவர் பலனாய் வருவார். எத்தனை பேரால விசுவாசிக்க முடியும்? என் பலவீனத்திலே அவர் பலனாய் வருவார். ஆமென் சொல்லலாமே. என் அன்பு தெய்வ பிள்ளையே, வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, ஆபிரகாம் முகத்துப்புற விழுந்து நடைத்து, அப்பா என் சரீரம் செத்து போனது, சாராளின் கர்ப்பம் செத்து போனது, செத்து போன காரியங்களுக்கு எப்படி உயிரை கொடுக்க முடியும்? உன் பலனை சாராதே, உன் பலனை சார்வாய் என்றால் அது முடியாதது போல இருக்கும். ஆனால் கர்த்தரை சார்த்து கொள்ளுவாய் என்றால் முடியாததை முடித்து காட்டுவார், நடக்காததை உன் கண்கள் பார்த்து நடத்தி காட்டுவார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, வேதம் அங்கே சொல்லுகிறது, 100 வயதானவருக்கு பிள்ளை பிறக்குமா? கொஸ்டின் இருக்காங்க. இதே போல என் தொழிலே சேமம் இருக்குமா? என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்குமா? என் ஊழியத்திலே மேன்மைகள் இருக்குமா என்று சொல்லி என்னை கேட்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது பாருங்க, 18ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்மவேல் முன்பாய் பிழைப்பானாக. என் அன்பு தேவ பிள்ளைகளை, எலியேசரை கேட்டான், ஆண்டவர் இடம் கொடுக்கவில்லை. இப்ப கேட்கிற ஆண்டவர், என் வீட்டில் எனக்கு பிறந்ததான இஸ்மவேல் முன்பாய் பிழைப்பானாக. இன்றைக்கு நம்ம நிறைய பேர் சொல்றோம், அப்பா என் வேலையினாலதான்ப்பா எனக்கு ஆசீர்வாதம், என் தொழிலினால் தான்ப்பா எனக்கு ஆசீர்வாதம். இல்ல ஆபிரகாமே, கர்த்தருடைய பண்பை எதை கொண்டாகிலும் உன்னை நிச்சயம் அவர் ஆசீர்வதிப்பார். தேவ பலனை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இஸ்மவேலை அவன் நம்பினான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம்
கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது. ஒருவர் சத்தமாய் வாசிங்க பார்ப்போம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் என்ன சொல்லுகிறது? இஸ்மவேலை குறித்து, நீ நம்புகிற உன் துருகத்தை குறித்து, ஆண்டவரே மனிதர்களை நம்பின, சூழ்நிலைகளை நம்பின, எனக்கு சாதகமான முறையில் நம்பின, எனக்கு பாதகமாக இருந்த நேரத்தில் என்னால் நம்ப முடியவில்லை. ஆண்டவரே நான் நன்றாய் வாழ்ந்திருந்தேன். ஆண்டவரே இன்றைக்கு வாழ்க்கை எனக்கு கசப்பை கொடுத்தது. அதை தான் நீங்க பார்க்கிறீங்க. ஆனால் அந்த கசப்பை மாற்ற உனக்காய் வருகிற ஒரு தெய்வத்தின் காரியத்தை நீ இன்னும் பார்க்கவில்லை. அதை நீ பார்ப்பாய் என்றால் உன் வாழ்க்கையிலே கசப்பல்ல, என் ஆண்டவர் முதுரங்களை தருவார். வேதம் சொல்லுகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீன உள்ளவருடைய குமாரனோட சுதந்திரவாளியா இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு. இன்றைக்கு எதை நீ நம்பிக்கொண்டிருக்கிறாயோ அதை புறம்பே தள்ளு. கர்த்தர் உனக்குள்ளாய் வந்து வாசம் செய்ய அவர் ஆசைப்படுகிறார். உனக்கு அவர் பலனாக விரும்புகிறார். நீ உன் பலத்தை நம்பிக்கொண்டிருக்கிறாயா? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆபிரகாம் முதிர்வயதாய் இருக்கையில், மறுபடியும் சொல்லுகிறது, எது செத்து போனது என்று அன்றைக்கு அவன் சொன்னான். செத்து போனவருடைய வாழ்க்கையிலே ஒரு தொழிலை ஆண்டவரால் ஏற்படுத்த முடியும் என்றால், வாழ்க்கையை தொலைத்து, என் தொழிலை தொலைத்து, என் கையில் பிரயாசங்களை இழந்து, ஆண்டவரே இனி எனக்கு வயதில்லை, நான் எப்படி ஆண்டவரே பெற்றுக் கொள்ளுவேன் என்று என்னை கேட்கிற என் அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தர் உனக்கு சொல்லுகிறதான தீர்க்க தரிசனத்தின் வார்த்தை இதுதான். அவள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த அந்த குறித்திருந்த காலங்கள் வருகிற வரைக்கும் நீ கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருக்கணும். அந்த பொறுமை உன்னிடத்தில் இருக்கும் என்றால் வேதம் சொல்லுகிறது, தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். முடியாது. டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்கலாம், இது முடியாது, இந்த வியாதிக்கு மருந்து இல்லை. ஆனா நான் சொல்லுகிறேன், என் ஆண்டவர் வேதவனக்குள்ளாய் இருக்கும் என்றால் அது எத்தனை பெரிய வியாதிகளாய் இருந்தாலும் கர்த்தரே உனக்கு பலனாய் வந்து உன்னை பலப்படுத்துவார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, சங்கீதம் 119ஆம் அதிகாரம், சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு வாழுகிறதான எனக்கு ஆண்டவரே இதுதான் பலன். யாராவது ஒரு சத்தமா வாசிங்க பார்ப்போம். 119:49. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்கா நினைத்தருளும். ஆண்டவர் என்னை எதை நம்ப பண்ணினார்? யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், அழகானவைகள் என்று அவர் சொன்னார். அழுக்கானவைகளை நான் மாற்றிக்கொண்டோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அவர் அழகாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் அழகான கண்கள், அலங்கோலமான என் வாழ்க்கையை அது தேடி வருகிறது. அது தேடி வருகிற நேரத்தில் இந்த அலங்கோலம் எங்கே இருக்கிறது? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அந்த 49 இருந்து 56 நடுவில் 6 வசனம் இருக்கு. வீட்டுல போய் அழகா வாசிச்சுட்டு பாருங்க. இதுதான் நம் வாழ்க்கை. ஆண்டவரே வாழ்க்கை இப்படிதான். 56வது வசனத்தை வாசிங்க. கட்டளை, ஏசப்பாவோட கட்டளைய நான் கை கொண்ட படியினால் இது, அந்த இது என்கிற இடத்துல நீ இதுவரை எனக்கு காத்திருந்து நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்று எவைகளை வைத்திருக்கிறாயோ அதை நினைத்துக்கொள். ஆண்டவரே இந்த நிமிடம் துவங்கி உன் கட்டளைகளுக்கு, கட்டளை என்பது சாய்ஸ் இல்ல, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆஸ்வதிப்பாயாக. கட்டளை உன் ஆயுசு நாட்கள் பெருகி இருப்பதற்கு தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கட்டளை களவு செய்யாதிருப்பாயாக. கட்டளை இது போன்ற கட்டளைகள் இருக்க, இந்த கட்டளைகளின்படி நான் இருக்கிறேனா? இந்த கட்டளைகள் எனக்குள்ளா இருக்கும் என்றால் தெய்வத்தின் நன்மைகள் எனக்குள்ள தானாய் வரும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அவைகள் உனக்கு கிடைக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளையே, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தூதன்
திரும்ப ஆண்டவரே நான் எங்கே தவறினேன் என்று சொல்லி நினைக்கிறாயோ, மனஸ்தாபப்பட்டு இந்த ஆராதனையில் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை உண்மையாய் உன் இருதயத்தில் நீ கேட்பாய் என்றால் மறுபடியும் கர்த்தர் உன்னோடு அவர் இடைப்படுகிறார், உன்னோடு அவர் பேசுகிறார். அவனை தட்டி எழுப்பி வாசங்க எழுந்து. ஆண்டவரே நீ அழுதுட்டு இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. தூக்கம் தந்தைகளை தான் கொடுத்து வைக்கும். ஆனால் தூக்கத்தை விரும்பாது. கண் விழிக்க வேண்டும். நாம் எழுந்திருக்க வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது எழுந்திருந்து போஜனம் பண்ணு. இது உனக்கு கிடைக்கணும்னா நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். எந்த ஆசீர்வாதத்துக்காக ஏசப்பாவுடைய சமூகத்துக்கு வந்தீங்க? எந்த ஆசீர்வாதம் இன்னும் தடையா இருக்கு? ஆண்டவரே கிடைப்பது போல இருக்குது, பணம் வரது போல இருக்குது, பொருளாதார ஆசீர்வாதங்கள் எனக்கு வந்தது போல இருக்குது, ஆனால் கொத்தலான பைக்குகளுக்குள்ளாய் நான் போடுவது போல இருக்கிறது என்று சொல்லுவாய் என்றால் நீ போக வேண்டிய பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் தூரம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நான் கானானை பார்க்க வேண்டும் என்றால் ஆண்டவர் காற்றை அனுப்புவார். சமுத்திரம் இரண்டாய் பிரியும். ஆண்டவர் காற்றை அனுப்பிட்டாரு. ஆண்டவரின் கரம் என்னோடு இருக்கிற இல்ல. ரெவிதீமை பார்க்கணும். ரெவிதீமின் அனுபவம் என்ன தெரியுமா? பலவீனர்களை அங்கே அமலேக்கு வெட்டினார். இதுதான் இன்னைக்கு செய்தி. ஆனால் தெய்வம் செய்தியை மாற்றினார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை எரிகோவை பார்க்க வேண்டும். அநேக பிரச்சனைகளை பார்க்கணும். பாலும் தேனும் சும்மா கிடைக்காது. பாலும் தேனும் ஓடுகிற அனுபவத்திற்குள்ள நான் போக வேண்டும் என்றால் சாபத்தீடான அநேக காரியங்கள் நான் என்னிலிருந்து வெளியே இருந்து விட வேண்டும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இது உனக்கு கிடைக்கும் என்று சொன்னவர் உன் பிரயாணத்தை நீ இன்னும் ஆண்டவரை கொண்டு செய் என்று சொல்லுகிறார். இரண்டாம் காரியம், நாம் திருப்தியானதை நினைக்க வேண்டும் என்றால் என்னிடத்துல பெருமை அல்ல பொறுமை வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், பெருமை அல்ல பொறுமை என்னிடத்தில் அவசியம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகையால் மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க பாரமான, இன்னைக்கு இந்த பாரத்தை நினைச்சுதான் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே இந்த பாரம் இருக்கிறபடியினால் உமக்காய் எழும்ப முடியவில்லை, இந்த பாரம் இருக்கிறபடியினால் உமக்காய் பேச முடியவில்லை, இந்த பாரம் இருக்கிறபடியினால் உமக்காய் ஓட முடியவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. பாரம் வருகிற நேரத்துல அடுத்தது பாவம் வருகிறது. ஏழாண்டவரை பாரம் வருகிறது, பாவம் வருகிறது என்றால் பாரத்தை உன்மேல் சுமத்துகிறவன் சத்துரு. அந்த பாரம் எனக்குள்ளாய் வருகிற நேரத்தில் என் உதடுகள் கர்த்தரின் வார்த்தைகளை அல்ல, ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தைகளை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னை பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். அங்கே உண்மை அவசியம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, தாழ்ந்திருக்கிற நேரத்திலேயே சில நேரங்களில் ஆண்டவரை துணிகரமாய் தூஷிக்கிறோம். ஆசீர்வாதங்கள் மேலோங்கி இருக்கிறதான நேரத்திலே பெருமை கொள்ளுகிறோம். இரண்டும் ஆபத்து. என் ஆண்டவரை நான் தரித்திரப்படுகிறதினால் திருடி உன் நாமத்தை நான் வீணிலே வழங்கக்கூடாது, நான் ஐஸ்வர்யப்படுகிறதுனால நீ யார் என்று சொல்லி நான் கேட்கக்கூடாது என்று சொல்லி நீதிமொழிகளின் வசனம் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது எனக்கு பாடமா இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தை துவக்குகிறவர் இருக்கிறார். அவர் என்னைக்கு தாயின் கருவிலே நீ ஜனிப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் சித்தம் கொண்டாரோ அன்றைக்கே அவன் விசுவாசத்தை அவர் துவங்கிட்டார். ஒரு அக்ரிமெண்ட் இருக்குன்னா இப்படி சொல்றாங்க, ஒரு கல்யாணம் பண்ணணும்னா அந்த கல்யாணத்துல ஒரு உடன்படிக்கை எழுதுவாங்க. முதலாவது மணவாளன் அதுல சைன் பண்ணுவார். சைன் பண்ணி முடிச்ச உடனே கொடுத்துட மாட்டாங்க, மணவாட்டி அதுல சைன் பண்ணணும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உனக்காக அநேக ஆசீர்வாதங்களை எழுதி அப்படி சைன் பண்ணிட்டார். ஆனா கர்த்தருடைய பிரசனத்துக்குள்ள வந்து நான் சைன் பண்ணல. எத்தனை நாள் சைன் பண்ணாம இருக்கிற, எத்தனை மணித்துளிகள் கர்த்தரை தேடாமல் இருக்கிறார். அந்த அக்ரிமெண்ட் கேன்சல். ஏன் தாமதங்கள் என்றால் என் ஆண்டவர் மணவாளனாய் இருக்கிறார். அவர் சைன் பண்ணிட்டார், அவர் பிரமாணத்தை எழுதிட்டு வந்துட்டார். ஆனால் இங்கே கொடுக்கப்படுகிற வார்த்தைகளை எழுதுவதற்கு எனக்கு மனமில்லை. ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார்? கைவலிக்குது. ஆனா ஆசீர்வாதத்தை தூக்குவதற்கு கைவலிக்காதா? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதங்கள் ஒன்னில் நிறைவா இருக்க வேண்டும் என்றால் மறுபடியும் 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 உனக்கு சொல்லுகிற
அவர் மாத்திரம் எழுதினால் போதாது. அதனால நான் சபையில சொல்றேன், உடன்படிக்கை பெட்டிக்கு ஒத்ததாக ஆண்டவரே என் சாட்சியின் பலகையும் டைரி நான் எடுத்துட்டு வரணும்ப்பா. ஆண்டவரின் வார்த்தைகள் எனக்கு நேராய் வருகிற நேரத்திலே என் ஆண்டவர் என்னோடு என்ன பேசுகிறாரோ அதை நான் எழுதணும். எத்தனை பேர் கையில டைரி இல்ல? கை தூக்க சொன்னா நிறைய பேர் தலைக்கீழ போயிடும். என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஏன் என் வாழ்க்கையில் தாமதங்கள் என்றால் அவர் எழுத ஆயத்தம் நான் எழுத ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு வலிக்குது இல்லைங்க. கர்ப்ப வேதனை பட்டால் தான் பிள்ளை கிடைக்கும். கர்ப்ப வேதனை படாம எனக்கு பிள்ளை கிடைக்காது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உடன்படிக்கைக்கு நீ சுதந்திரவாளியாய் மாற வேண்டும் என்றால் தேவன் உனக்காக எழுதி கொண்டு வந்தது நீயும் கையப்பம் போடலாம். நம்ம அவ்வளவு ஆளு. ஆனா என்னை தேடி அவர் வருகிறார் என்றால் இந்த பாவமானவனை பார்க்க பாவம் இல்லாதவர் வருகிறதான நேரத்தில் அவர் எழுதி கொண்டு வருகிறார் என்றால் அவர் எழுதிட்டு வந்தார். மோசே உடைத்தான். தேவன் சொன்னார், இனி நான் எழுத மாட்டேன், உன் கையாலே எழுது. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தருணங்களை தந்திருக்கிறார் என்றால் பெருமைகள் அல்ல, உன்னிடத்திலே பொறுமைகள் இருந்து ஆண்டவரே இனி என் வாழ்க்கையில நீ சொல்லுவதை நான் எழுதுவேன் என்று எத்தனை பேரால் சொல்ல முடியும்? வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. கர்த்தர் உடைக்க கூடாது. ஒருவேளை நீ உடைச்சிருந்தீங்கன்னா உன் கையில அவர் எழுத வைப்பாரு. ஆனால் கர்த்தர் உனக்காய் எழுதின பிரமாணங்கள் உடைக்கப்படும் என்றால் சவுலை குறித்து ஆண்டவர் கவலைப்பட மாட்டார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ரோமர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை சொந்தமா வாசிங்க பார்ப்போம். ரோமர் 11:16. ரோமர் 11:16. மேலும் முதல் பலன், அது நன்றாக ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. என் ஆண்டவர் நான் அப்பா அம்மா 2வது 3வது 4வது 5வது எப்படி வேணாலும் பிறந்திருக்கலாம். தாவீதை போல 7வது பிறந்திருக்கலாம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை முதல் பலனாய் பார்க்கிறார். அதனால தான் ஏசப்பா உன்னை உள்ள கொண்டு வந்தாங்க. ஆண்டவரே நான் சம்பளம் வாங்குறேன்னா முதல் பலன் கர்த்தருக்குரியது. என்னில் விளைகிற எல்லாம் அவருக்குரியது. என்னிடத்தில் எத்தனை ஆசீர்வாதங்கள் உயர்வுகள் வந்தாலும் அப்பா முதல் பலன் உமக்குரியது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, முதல் பலனாகிய மாவானது பரிசுத்தமா இருக்கணும். அதாவது என் ஆண்டவருடைய கரத்துல முதலாவது நான் செய்வதற்கு முன்பு அவர் என்னிடத்தில் கொடுத்ததை நான் அவரிடத்தில் கொடுக்க வேண்டும். பரிசுத்தமா இருந்தால் அவர் பெசஞ்சு நம்ம கையில கொடுப்பார். ஆனா நம்ம பெசஞ்சுட்டு தான் அவர்கிட்ட கொண்டு வரும். ஏசப்பா எனக்கு தேவையானதெல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன், எனக்கு எவ்வளவு பிரியமாக உங்ககிட்ட கொடுக்கிறேன், அதிலே பரிசுத்த விளைச்சல் காணப்படும். அவர்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு அவர் ஐஸ்வர்ய சம்பளம். ஆனாலும் என் பிள்ளைகள் என்னை எப்படி கனப்படுத்துகிறார்கள் என்பது அவருக்கு பிரியம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, பிசைந்த மாமனோடு பரிசுத்தமாயிருக்கும். இன்றைக்கு என் ஆசீர்வாதங்கள் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறது என்றால் நான் பிசைகிறேன். அவரை பிசைவதற்கு என்னை அர்ப்பணிக்கவில்லை. போயவனிடத்தில் இந்த மண் சமர்ப்பிக்கப்படவில்லை. அதனால தான் அநேக நேரங்களில் இந்த பாண்டம் கெட்டு போகிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, வேறானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். நான் கர்த்தருக்காய் வாழ்வேன் என்றால் நான் தான் வேறு. இந்த வேர் கர்த்தருக்குள்ளா இருக்கும் என்றால் என் கிளைகள் என் பிள்ளைகள் இந்த கிளைகள் அவருக்காய் பரிசுத்தமாய் இருக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ரோமர் 11:22 வாசிங்க. ஆகையால் தேவனுடைய தயையையும் கண்டிப்பையும் நன்றாக கவனிங்க. தயை காண்பிப்பார். ஆண்டவர் தயவுள்ளவராய் இருக்கிறார் என்று அவர்கிட்ட பிளே பண்ணக்கூடாது, அவர்கிட்ட விளையாடக்கூடாது. அவர் கண்டிப்பையும் பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, விழுந்தவனிடத்தில் கண்டிப்பு. நான் விழுந்திருக்கிறேன் என்றால் ஆண்டவர் என்னை கண்டித்துக் கொண்டிருக்கிறார், அவர் என்னை சிக்ஷித்துக் கொண்டிருக்கிறார். அவர் என்னை சோதிக்கும் போது நான் சோர்ந்து போகக்கூடாது. அவர் பலன் எனக்கு வேண்டுமே. வேதம் சொல்லுகிறது, உன்னிடத்திலே மறுபடியும் சொல்லுகிறது, இதுதான் ஆராதனையிலே உனக்கு கர்த்தர் கொடுத்த முக்கிய செய்தி. விழுந்தவர்கள் ஆராதனையில் இருக்க மாட்டார்கள். தயையை பெற்றவன் தேவனுடைய வாசஸ்தலத்தில் உட்கார்ந்து கர்த்தரின் வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருப்பான். நான் விழவில்லை. ஆண்டவரின் இடத்திலே கண்டிப்பை அல்ல, தயையை காண்பிக்கை உள்ளே அவர் கொண்டு வந்தார். எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? இதுக்கு நான் ஒருத்தர் ஆண்டவர், ஆனா என்ன உள்ள கொண்டு வந்திருக்கிறீங்கன்னா என்னிலே தயையை நீ காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது பாருங்க, உன்னிடத்திலே தயையையும் காண்பித்தார்
அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானா. காக்காவை போல வரது போறது பேழையில விட்டுவாரு. ஒரு ரகசியத்தை சொல்லுகிற, தேவன் கதவை அடைத்ததுதான் நமக்கு தெரியும். ஆனா கதவுக்கு மேல பார்த்தா உனக்கான ஒரு அனுகூலத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். ஜன்னலை திறந்து வச்சிருந்தாரு. நீ வெளியே பார்க்கலாம், எல்லாம் பண்ணலாம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த அனுகூலத்தை உனக்கு கொடுக்கும்படியா உனக்காக வானத்தின் பலகணிகளை என் ஆண்டவர் திறக்கிறார். நல்ல பொக்கிஷ சாலையாக வானம் உனக்காய் திறக்கப்படுகிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உன்னிடத்தில் பெருமை அல்ல, பொறுமை இருக்கும் என்றால் அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்கள் ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் காணும். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, உன்னிடத்தில் தயவை காண்பித்தார், அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால். அப்ப ஏசப்பாவோட பிரசனத்துக்கு நான் வரலன்னா தயவு இருக்காது, கண்டிப்பு கிடைக்கும். வேதம் சொல்லுகிறது, நிலைத்திராவிட்டால் ஏசப்பா நான் உங்களுக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை ஆண்டவரே, நீ யாரா வேணாலும் இருக்கு, கர்த்தருடைய சமூகத்துல நிலைத்திருந்தால் உனக்கு தயை கிடைக்கும். நான் நிலைத்திருக்காவிட்டால் கண்டிப்பை பார்க்க வேண்டியது வரும். என் அன்பு தேவ பிள்ளைகள் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர் அழைத்த அழைப்பும் மாறாது. உன்னை பிள்ளைய அப்ப நான் ஒரு அப்பாவை பார்க்கணுமே. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது பாருங்க, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். ஆண்டவர் சொன்னது, நீ ஓரே பர்வதத்துக்கு வரணும். அவன் கெபிக்குள் தங்கினான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ பர்வதத்துக்கு வரணும்னு நினைக்கிற, ஆனால் கெபிக்குள்ளாய் தங்குகிறான். கர்த்தர் அங்கே இருக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது, இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே உனக்கு இங்கே என்ன காரியம்? கெபி என்பதும் வேஸ்தலம், கெபி என்பதும் ஓடினர்கள், கெபி என்பதும் சூழ்நிலைகள், இவைகளை மேன்மை பாராட்டல். ஓரத்திற்கு வர வேண்டிய எலியா ஓரத்திற்கு வரலாம். வரவில்லை என்றால் அவர் கேட்பார், உனக்கு இங்கே என்ன வேலை? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, 11ஆவது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்த பர்வதத்திலே நில். ஆபிரகாமை மாத்திரமல்ல, எலியாக்களே, உங்களையும் கர்த்தர் பர்வதத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றார். உன் வாசஸ்தலம் என்கிறதான கெபிக்குள்ளிருந்து நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். நிற்காதபடியினால கர்த்தரின் ஆசீர்வாதங்களை நீ பார்க்க முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனா. ஏசப்பாவை வந்து பார்த்துட்டு போவாங்க. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, நான் உன் அருகே கடந்து போனேன். ஒரு காலம் பருவ காலமாய் இருந்தது. உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு, பிழைத்திரு என்று. என் அன்பு தெய்வ பிள்ளை, இதுதான் நம்ம பிறப்பு. அவருக்கு நம்மளை வந்து தேற்றணும், அவருக்கு வேலை இல்லை. ஆனா நான் ரத்தத்தில் கிடக்கிறதை பார்த்து ரத்தத்தை கொடுத்தவரால் அமைதியா இருக்க முடியல. அவர் கடந்து போகும் பொழுது என்னென்ன நடந்தது தெரியுமா? ஏசப்பா கடந்து போனாங்கன்னா, வாசிங்க பார்ப்போம். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமாக பலத்த காற்று உண்டாயிற்று. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, அநேகர் வந்திருக்கோம், மலைகள் விலகி போச்சு. ஆண்டவரே, எங்க அப்பா என்ன விட்டு கடந்து போயிட்டாங்க, இன்னைக்கு எங்க அப்பா என் கூட இல்லை. ஏனென்றால் நேற்றைய தினம் இந்த வசனங்களை வாசிக்கிற நேரத்தில் ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு எப்படி கொண்டு வந்தார், இதற்கு நான் வர்த்தா இல்லை. எங்க அப்பா போயிட்டாங்க ஆண்டவர், இனி நான் எப்படி ஊழியத்தை செய்ய போற தெரியாது. மலைகள் விலகிச்சு, நம்பி இந்த பர்வதங்கள் விலகி போனது. ஆனால் ஒன்றே ஒன்று இன்று வரைக்கும் என்னோடு நிலைத்திருக்கிறது, அது கர்த்தருடைய கிருபை. எத்தனை பேரால் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் நம்பின காரியங்கள் என்னை விட்டு விலகினாலும் விலகாத ஒருவர் என்னோடு இருக்கிறார் என்றால் அது என்னுடைய ஆண்டவர். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அடுத்தது, ஆனாலும் அந்த காற்றுல கர்த்தர் இருக்கல. ஏன்னா ஏசப்பா வந்திருந்தாங்கன்னா, கடந்த இரவு ஆராதனையில தியானித்தோம். போன வாரம் ஈவினிங் சர்வீஸ்ல யூரோ கிளியோத்தான் என்கிற பெருங்காற்று மோதினதான நேரத்துல கப்பலில் இருந்த எல்லா சரக்குகளை எடுத்து வெளியே போட்டார். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரத்துல. என் அன்பு தேவ பிள்ளைகள், ஆண்டவருக்கு தெரியும், பெருங்காற்றால் வந்தேன் என்றால் என் பிள்ளைகளால தாங்க முடியாது. தானியேலை சிங்கத்திற்குள் போட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும், சண்டே கிளாஸ்ல படிச்சிருக்கோம். ஆனா உள்ள போட்ட உடனே ஆண்டவர் சிங்கத்தின் வாயை அடைச்சிட்டாங்க. ஏன் தெரியுமா?
சிங்கத்தை சொல்லியிருக்கலாம்ல, நீ அவனை சாப்பிடாத பசி உண்டாகாது. ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏனென்றால் அந்த சிங்கம் கத்துச்சுன்னா என் பிள்ளை பயந்துருவான். காட்டுக்கு ராஜா அது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஒரு சத்தம் கூட உன்னை பாதிக்க கூடாது என்று சொல்லி உன்னை பார்த்து பார்த்து வளர்க்கிறதான உன் ஆண்டவருக்கு நீ எதை செய்கிறார்? வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, பெரும் காற்றில் அவர் இருக்கவில்லை. அடுத்தது பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று, அதிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியில் கர்த்தர் இருக்கவில்லை. ஏன் தெரியுமா? நீ நினைக்கிற நான் காற்றுக்குள்ளாய் மாட்டிக்கிட்டேன், அந்த அக்கினிக்குள்ளாக நான் போய் மாட்டிக்கிட்டேன், அந்த பூமி அதிர்ச்சிக்குள்ள என் குடும்பம் இருக்கு. இல்ல, அதெல்லாம் அவர் கொண்டு போயிட்டார். அதனாலதான் நானும் நீயும் இன்றைக்கு கர்த்தருடைய பர்வதத்திலே இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. இன்றைக்கு உன்னை சந்திக்க கர்த்தருடைய சத்தம் மெல்லிய சத்தமாய் உன் காதுகளில் கேட்பது என்றால், ஏசப்பா நான் போமாட்டாண்டவர அக்கினி சூட வெளியே 7 மடங்கு கோராவரி காற்றாகிய பெரும் காற்று உச்சத்திலே மோதி உடைச்சிடும். பூமி அதிர்ச்சி வந்துச்சுன்னா அங்கே இல்லை. நான் பெருமை பாராட்டாத படிக்கு பொறுமையோடு தேவ சன்னதிக்கு முன்பாக நான் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 18வது வசனத்தை வாசிங்க. நம்ம சொல்ற, ஏசப்பா நான் சர்ச்சைக்கு வரலன்னா, நான் பிரசன்னத்திற்கு வரலன்னா, நான் மாத்திரம் தான் நீதியா இருக்கிறேன், நான் வெளியே வனாந்திரத்துக்கு வந்தேன்னா ஏசப்பா கொன்று போடுவா, சபலம் வராது, உறவினர்கள் கோபித்து போடுவாங்க. ஏசப்பா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வாசிங்க. ஆனாலும் பாதாளுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய உங்களுக்கு 1000 மடங்கு கொடுக்கிற ஆண்டவர் தானே தெரியும். 7000 மடங்கு கொடுக்கிற ஆண்டவர் இது வரைக்கும் பார்க்கல. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உன் சூழ்நிலைகள் அசாத்தியமா இருந்தாலும் ஆண்டவரை நான் போலமே வேலையை வந்து தூக்கிடுவாங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர், முடிவு பரியந்தம் அவர் உன்னை நடத்துவார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, முழங்கால் படி 7000 பேரை வச்சுட்டுதான் ஒன்றாரு. நம்ம நினைக்கிறோம், ஏசப்பாவே நான் உங்களை பார்க்க வரலன்னா யாரும் உங்களை மேன்மைப்படுத்தமா? இல்லைங்க, நம்மை விடவும் நல்லவர்கள் அநேகர் இருக்க, அவர்களை காட்டிலும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, தாவீதுக்கு முன்பாக 6 பிள்ளைகள் இருந்தார்கள். கர்த்தருடைய கண்கள் தாவீதை தான் தேடிச்சு. என் அன்பு தெய்வ பிள்ளையே, கேட்டுக்கொண்டிருக்கிற தாவீதாய் நீ இருப்பாய் என்றார். தாவீதை நிச்சயம் கர்த்தர் நிச்சயம் தருவார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இப்படி சொல்ல ஆசைப்படுகிறேன். பொறுமை உள்ளவன் பரலோக சத்தம் கேட்பான். எழுதுகிற பிள்ளைகள் வேண்டும் என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பொறுமை உள்ளவன் பரலோகத்தின் சத்தம் கேட்பான், பெருமை உள்ளவன் உலகத்தின் சித்தம் செய்வான். சத்தம் கேட்பாய் என்றால் பொறுமை இருக்கும், உலகத்தின் சித்தம் செய்வாய் என்றால் பெருமை இருக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, 3வது காரியத்தை தியானிப்போம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீ கர்த்தருக்கு பிரியமானவன், பிரியமானவள். 3வது காரியம், ஆண்டவர் என்னை திருப்திப்படுத்தினதை நான் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். நான் கர்த்தருக்கு பிரியமானவன், பிரியமானவள். எழுதுகிற பிள்ளைகள் எழுதுங்கள், வாசிக்கிறவர்கள் ஒருவர் வாசித்து உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். தானியேல் 9ஆம் அதிகாரம், தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை சத்தமாய் வாசிக்க கேட்போம். தானியேல் 9:23. நீ மிகவும் பிரியமானவன். உலகம் சொல்லுச்சு, இது பத்தி அழுக்கு மூஞ்சி, இது ஒண்ணுக்கும் உதவாது. என்றைக்கு தாய் தகப்பனின் பலன் என்னிலிருந்து அச்சு போகிறதோ, நான் வாழ போன வீட்டுல எனக்கு மரியாதை இல்லை. அனைவருடைய கேள்வி, ஏசப்பா நான் எப்படியாக இருக்க போறேன்? ஆனா ஏசப்பா சொல்றாங்க, மலைகள் விலகிச்சு, பர்வதங்கள் விலகி போனால் ஏன் பெருமை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று சொன்னவர். அவர் சொல்லுகிறார் தானியேலை பார்த்து, என்னை கேட்கிற அன்பு தானியேலே, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுது, ஏசப்பாக்கு நீ பிரியமா இருந்தனா நீ வேண்ட கூட வேண்டாம், உன் நாவில் சொல் பிறவாமுன்னே அதை அவர் அறிந்திருக்கிறாரு, அவர் உனக்கு உதவி செய்வாங்க. இவ்வளவு நாள எப்படி நீ திருப்தியா இருந்தா இப்ப தெரியுதா? அசாதாரண சூழ்நிலை, கொரோனாவை பார்த்தோம், கொள்ள நோயை பார்த்தோம், அநேக பிரச்சனைகளை பார்த்தோம், அநேக இக்கட்டுகளை காண செய்த என்னை ஆண்டவர் இன்றைக்கு, அப்பா ஒரு காலத்துல கொரோனா ஆண்டவரே எப்போது வாசஸ்தலங்கள் திறக்கும் ஆண்டவர், திறந்த வாசல
பிற்பாடு ஆண்டவர் உள்ளே விட்டு கதவை அடைக்கவில்லை. நான் என் வீட்டிற்குள்ளாய் போய் கதவை அடைத்துக் கொண்டேன். என் அன்பு தேவ பிள்ளையே, கிருபையின் காலத்தில் இருக்கிறபடியினாலே பிரியமானவனாய் அவர் கண்கள் பார்க்கிறது. அவர் பொறுமையா இருக்கிறார். காலம் செல்லாது, காலம் செல்லாது, காலம் செல்லாது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுது கட்டளை, இந்த கட்டளை இருக்கிறபடியா இது உனக்கு கிடைக்கும். அந்த இது என்ன என்பது நீ கட்டளையிடத்தில் கேள். என கேட்டால் நான் சொல்லுவேன், ஆண்டவரே என் ஊழியத்தை மேன்மைப்படுத்தும் என்று. என் நண்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது. பைபிள் வச்சிருக்கிற பிள்ளைங்க அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏசப்பா ஏன் உன்னை கொண்டு வந்தாங்கன்னா, நீ பிரியமானவன். உன் வாழ்க்கை எப்படி இருக்கும், உன் வாழ்க்கைக்கு என்ன செய்யணும், அதை உனக்கு அறிவிக்க வந்தே. நீ நினைக்கிற நான் வந்திருக்கிறேன், நேபுகாத் நேச்சாருக்குதான் ஆண்டவர் நான் தானா? ஆனால் பிரச்சனையை சந்திக்கப்படுற உனக்கு அக்கினிக்குள்ள ஆண்டவர் தெரியும். என் அன்பு தெய்வ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது பாருங்க, இப்போ சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். அறிந்து கொள்ளுகிறவன் தனக்குள்ளா எல்லாவற்றையும் எழுதுகிறவனாக இருக்க வேண்டும். தனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை தன் கையால் அவன் எழுதி, ஏசப்பா இது எனக்குரியது என்று சொல்லி அவன் தேவனிடத்தில் கேட்கணும். தானியேலாய் நான் இருப்பேன் என்றால் அவர் கண்கள் என்னை பிரியமானவனாய் பார்த்து, அவர் கண்கள் என்னை பிரியமானவனாய் பார்க்கும் என்றால் என் வாயில நான் ஆண்டவரிடத்தில் கேட்பதற்கு முன்பாகவே எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும், ராஜ்யத்தில் பாதியை தருவார் என் ஆண்டவர். மீதியை எதுக்காக வச்சிருக்கேன், அது உன் தலைமுறைக்கு வச்சிருக்கிறேன். என் நண்பு தெய்வ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது நான் கவனிக்கணும். இன்றைக்கு கவனங்கள் இல்லாதபடியினாலே சத்ரு அநேக தடைகள் உன் ஆசீர்வாதங்களை கொள்ளை கொண்டான். அநேகருக்கு பிரோச்சனமாக இருக்க வேண்டிய நீ, அநேகருக்கு பிரோச்சனமாக இருக்க வேண்டிய உன் குடும்பம் இன்றைக்கு சரிவை பார்க்கிறது என்றால் பிரியமில்லாத காரியம் என்னிடத்தில் உண்டு. பிரியமானவர் என்னை பார்க்க வந்திருக்கிறார். அந்த பிரியமானவருக்கு பிரியமான பிரியங்களே இடத்தில் இருக்கும் என்றால் என் ஆண்டவர் நான் வேண்டுவதற்கு முன்பாக எல்லாம் செய்வார். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 19 வாசிங்க. அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போ. நல்லா கவனிங்க. அப்பா என் வீட்டுல என்ன எல்லாரும் கடைசியா வச்சிருக்கிறாங்க. என் தொழில எனக்கு பின்னால வந்தவங்க முன்னால இருக்கிறாங்க, நான் பின்னால இருக்கிற ஆண்டவரே. என்னை பார்த்து சல்யூட் அடிச்சவங்களை இப்ப மூஞ்ச திருப்பிட்டு போறாங்க. ஏசப்பா நான் நிம்மதி இல்லாம, நான் தூக்கத்தை தொலைச்சு, நான் கஷ்டத்தோடு பாரத்தோடு பிரச்சனைகளோடு விண்ணப்பங்களோடு ஏசப்பான்னு சொல்லி இருக்கிறேன்னா இந்த வார்த்தை உனக்கானதுதான். நீ தனித்தவன் அல்ல. நீ நினைக்கிற ஏசப்பா நான் லாஸ்ட், ஆனா ஏசப்பா சொல்றாங்க அந்த லாஸ்டுக்கு முன்னால நான் வந்து நிற்பேன். இப்ப யார் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பாப்போம். ஒரு கியூல நிக்கிறோம், நான் கடைசியா நிக்கிறேன். ஆனா அப்ளிகேஷனை வாங்க வேண்டியவர் அந்த சைடு வந்து சேர போட்டாருன்னா யார் ஃபர்ஸ்ட் இருக்கிறது? நான் தாங்க ஃபர்ஸ்ட்ல இருப்பேன். ஏசப்பா இப்படிதாங்க வருவாரு. உன்னை எல்லாரும் பிறந்தணும், ஏன் தெரியுமா? உன்னை எல்லாரும் தள்ளணும். ஏசப்பா அமைதியா இருப்பாங்க. நீ பிரியமானவன்ல, அந்த பிரியமானவர்கள் நீ இருக்கக்கூடாது. பிரியமானவன் என்னோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சில உதாசீனங்களை வாழ்க்கையில் கொடுப்பார் என்றால் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய, அவங்க உன்னை தள்ளும் போது நீ கீழே விழுவதற்கு முன்பாய் கர்த்தரின் கரம் உன்னை தூக்கி பிடிக்கும். விசுவாசிக்கிறீங்களா? வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. 12 பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டா. எத்தனாவது ஏற ஓட்டிக்கிட்டு இருந்தா? 12வது ஏ. என் அன்பு தெய்வ பிள்ளைய, உன் தொழில் கடைசியா இருக்கு, உன் பிள்ளைங்க படிப்புல கடைசியா இருக்கிறாங்க, உன் சூழ்நிலைகள் கடைசியா இருக்குன்னா என் ஆண்டவருக்கு நீ எங்க இருக்கிறன்னு அவருக்கு தேவையில்லை. நீ ஆண்டவரின் தயையை பெற்றிருக்கிறாயா? என் அன்பு தெய்வ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இடம் மட்டும் போ. அன்றாட கவனிங்க. ஏசப்பா உங்களை பார்க்க நான் தானே ஆண்டவரே வரேன். நீ அவருக்கு பிரியமாய் இருப்பாய் என்றால் உன்னை பார்க்க உன் இடத்திற்கு அவர் வருவார். விசுவாசிக்கிறீங்களா? இதுக்கு தாங்க பிரியமானவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான மேலான ஆசீர்வாதம்.
சில நேரத்துல உன் வீட்டுக்கு ஊழியக்காரன் அனுப்புறாங்க பாத்தியா, ஏன் தெரியுமா? நிறைய வீடு இருக்கு. வேலையில இருந்து வரும் பொழுது ஏசப்பா ரொம்ப டயர்டா இருக்கிறவங்க படுக்கணும்னு நினைப்பேன். ஆனா ஏசப்பா விட மாட்டாங்க. இந்த வீட்டுக்கு போ, ஆண்டவர் வாரத்தை திருப்பி ட்ரெஸ் மாட்டாங்க. மனைவியை கூப்பிடு, வா போலாம். ஏசப்பா விட மாட்டான். அநேக தடவை இந்த மாதிரி நடந்தது உண்டு. என் நண்ப தெய்வ பிள்ளை, நீ நினைக்கிற உலகம் என்ன தள்ளிடுச்சு, அவங்க பார்வையில நான் இப்படி இருக்கிறேன். ஆனா ஏசப்பா இடம் வரைக்கும் வருவாங்க. வந்து என்ன செய்வாங்க தெரியுமா? வாசிங்க. அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஏசப்பா இன்னைக்கு நீ இழந்து போன அதிகாரத்தை மோசேயை போல கீழே போட்டுட்ட. அப்பா அது பாப்பை போல் சீறிக்கொண்டு இருக்கிறது. ஏசப்பா சொல்றாங்க, உனக்காக சர்வத்தின் தலையை நான் நசுக்கி இருக்கிறேன். தலையில உண்மையில வாழப்படி மறுபடியும் கோலாய் மாறிவிடும். இழந்த அதிகாரங்களை பிரியமானவளே மறுபடியும் அவர் தருகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, 16ஆம் வசனம் சொல்லுகிறது. ஏன் இந்த கணம் தெரியுமா? இவன் 12ஆம் ஏரை ஓட்டிக்கொண்டிருந்த நேரத்துல பர்வதத்துல ஆண்டவருக்கும் எலியாவுக்கும் ஒரு சம்பாஷணை நடந்தது. நீ நினைக்கிற ஒவ்வொரு வாரமும் அங்க ஆராதனைக்கு வந்துட்டு போறேன்னு, நீ வருவதற்கு முன்பாய் ஊழியக்காரனும் ஆண்டவருக்கும் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறதான ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அதுதான் செய்தி. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ரகசியம் பெரியது. ஆண்டவர் நேற்று இரவு இவைகளை கற்றுக் கொடுக்கிற நேரத்தில் நடுக்கம் பிடித்தது. அப்பா, என் பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை என்னிடத்தில் நீங்க பேசுவீங்களா? அந்த டிஸ்கஷன் என்ன தெரியுமா? முன்பாக பார்ப்போம், பெருங்காற்று வரல, பூமி அதிர்ச்சி இல்ல, அக்கினிச்சூழ. ஆண்டவர் சொல்கிறார், இவை மூன்றையும் நான் உன்னிலும் உன் பிள்ளைகளிலும் இருந்து மாற்றி போடுகிறேன். என் பிள்ளைகளை மெல்லிய சத்தத்தோடு நான் சந்திக்க வந்திருக்கிறேன். என் பிள்ளைங்க கடைச்சி போய் வந்திருக்கிறாங்க. வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, 16ஆம் வசனத்திலே, ஆபேல் மெகோல்லா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை ஒரு ஸ்தானத்திலே அபிஷேகம் பண்ணு. நீதிமான் என் தலையை தயவாய் குட்டட்டும், அதை என் தலை அல்ல தட்டுவது இல்லை. தவறு செய்கிற நேரத்துல கடின வார்த்தைகள், கர்த்தருக்காய் அரிய பெரிய காரியங்களை செய்கிற நேரத்தில் ஆசீர்வாதத்தின் ஈவுகள். இவ்வளவுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏன் என் போதகனை கடிந்து கொள்ளுகிறார்? நீ ஆசீர்வதிக்கப்பட. தேவன் சொல்லுகிறார், கடின சத்தியத்தை கொடுப்போம் என்றார். இருதயம் சோர்ந்து போகுமே. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நீ எங்கே உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்கிறியோ, உன் பக்கத்துல வந்து அவர் சால்வைய உன் மேல போடுற. எத்தனை பேர் இந்த சால்வையின் அனுபவம் வேணும்னு சொல்றீங்க? வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா நிறைய கைய காணும், கடுக வறுத்து வீட்டுல வச்சுட்டு வந்துட்டாங்க போல இருக்கு. கை இருக்கிறவங்க கையை கொடுங்க, கைய இல்லாதவங்க ஏசப்பா நீங்க எனக்கு ஒரு கையை முளைக்க பண்ணுங்க ஆண்டவரே. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கைகளோடு வலதுகரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கர்த்தரின் சால்வை உன்மேல் விழுந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இப்படி நான் சொல்ல வருகிறேன், கர்த்தரின் பிரியப்படுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துவான். ஆண்டவருடைய வேலைகளில் நான் பிரியப்பட வேண்டும், அவர் பிரசன்னத்தில் நான் பிரியப்படுவேன் என்று அவரை நான் பிரியப்படுத்துவேன். 4வது காரியம், பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும். என் ஆண்டவர் திருப்திப்படுத்தினதை நான் நினைக்க வேண்டும் என்றால், எனக்குள்ளாய் அவரை நினைவுகள் இருக்க வேண்டும் என்றால், எனக்குள்ளாய் அவரை குறித்த பக்தி, 2வது வைராக்கியம். இந்த பக்தியும் வைராக்கியமும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவைகள் தான் உலகத்தை ஜெயிக்கும். வாசிங்க 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு, இந்த மாடுகளை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இதற்குள்ள ஆண்டவர் ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுத்தார். அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும். எலியாட்ட கேட்டனா போயிட்டு வாப்பான்னு சொல்லிட்டாரு. ஏசப்பாட்ட கேட்டவனுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? மரித்தவனை அடக்கம் பண்ணட்டும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கிருபையின் காலத்துல இருக்கிறதுனால ஏசப்பா போயிட்டு வா. அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? வாசிங்க, போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். ஏசப்பா யாரும் போஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஊழியக்காரன் போஸ்ட் பண்ற மாதிரி. அவர் ரொம்ப ஜென்டில்மேன். சொல்லுவார், செய்தால் வாக்குத்தத்தம் கிடைக்கும், செய்யாவிட்டால் கண்டிப்பு நிச்சயம் உண்டு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, எலியா சால்வையை போட்டான்.
இவன் பெர்மிஷன் கேட்கிறான், நான் போ அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு கிஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீ மறுபடியும் திரும்பி வருகிற ஒரு ஆவா இருக்க வேண்டும், காகமாயல்ல. ஒருவர் ஆண்டவரை முத்தம் பண்ணி திரும்பி போனா அவரை காட்டிக் கொடுத்தான். இன்றைக்கு எத்தனை தேவ பிள்ளைகள் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி முத்தமிடுகிறோம், ஆனால் சத்தம் இல்லாமல் உலகத்திலே அவரை காண்பித்துக் கொடுக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, எந்த முத்தத்தை இன்றைக்கு ஆண்டவருக்கு நான் செய்து கொண்டிருக்கிறோம்? என் அன்பு தேவ பிள்ளையே, அவர் சொல்லுகிறார், நீ போ, ஆனா திரும்பி வந்துரு, நான் உன் வாழ்க்கையில எத்தனை காரியத்தை உனக்கு செய்திருக்கிறேன் அதை நினைத்துக்கொள். 21வது வசனத்தை வாசிங்க. ஏசப்பாவை ஃபோர்ஸ் பண்ணல, அன்பா பேசின உடனே எலிசாவின் இருதயம் கரைகிறது. அவன் செய்த காரியத்தை பாருங்க, வாசிங்க. அப்பொழுது அவன் இவனை விட்டு போய், எலியாவை விட்டு போய், அவன்கிட்ட இருக்கிறது அவ்வளவுதான் சொத்து. அந்த 2 மாடு, ஓர் ஏர் மாடு என்றால் 2 மாடுகள், ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமொட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்து அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து. ஏன் தெரியுமா? இந்த மாடை நான் விட்டுட்டு போனேன்னா, ஒரு நாள் எலியா என்ன திட்டுனார்னா, மாடு கத்துற சவுண்ட் எனக்கு கேட்கும், எனக்கு இருக்கிற நிலம் எனக்கு ஞாபகம் வந்துடும், கலப்பையில் கை வைத்ததா திரும்பி பார்க்க கூடாது, திரும்பி பார்த்தால் உப்புக்கும். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க. அவன் எழுந்து எலியாவிற்கு பின் சென்று, சபை சொல்லட்டுமே, ஒரே காரணத்துக்கு பின்னால வந்துடாதீங்க, ஆண்டவருக்கு பின் சென்று என்றைக்கு அவர் உங்களை அழைத்தாரோ, இந்த தொழுவத்திற்குள் கொண்டு வந்தாரோ, அவரை பின் சென்று அவருக்கு ஊழியம் செய்யுங்க. எனக்கு வேண்டாம். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, இந்த மாடுகளின் ரகசியத்தை நான் கற்றுக் கொடுக்கிறேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஏலியின் குமாரு பேலியாளின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இதை வாசிக்கிற நேரத்துல, ஏசப்பா காமிச்சு கொடுக்கிற நேரத்துல என் வாலிப நாட்களை ஆண்டவர் எனக்கு நினைவுபடுத்தினான். தகப்பன் ஊழியக்காரர், ஆனா இந்த பிள்ளையை குறித்து சொன்ன வார்த்தை என்ன இன்னும் ஞாபகம் இருக்கு, பெயர் சொல்ல விரும்பவில்லை. இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். ஆண்டவர் நேற்றுக்கு இதை அடிக்கோடிட்டு காண்பித்துக் கொடுத்து, என் தயை உன்னிடத்தில் இருக்கிறபடியினால் சொன்னவர்கள் இல்லை, உன்னை நான் ஜீவனோடு வைத்திருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீ கர்த்தரை நம்பி வருவாய் என்றால் உலகம் உனக்கு கொடுக்கிறவர் பிள்ளைகள். இவங்க வாழ மாட்டாங்க, இவங்க அழிஞ்சு போயிடுவாங்க, விட்டுட்டு போயிடுறாங்க, இந்த பிள்ளைங்க நாசமா போயிடும். நாசமாகவில்லை, என் தகப்பன் பிரபலமடையல. ஆனா அவர் எங்கே முடித்தாரோ அங்கே இருந்து கர்த்தர் என்னை தொடங்க வைத்தார். இன்றைக்கு அன்று என் கரத்தில் இல்லாத அநேக காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு தந்திருக்கிறார். பக்தி வைராக்கியம் இருந்தபடியினால என் தகப்பனிடத்துல அன்றைக்கு சொந்த சபை இல்லை, ஆனா இன்றைக்கு கர்த்தர் நான் ஆராதிக்க இந்த சபையை தந்திருக்கிறார் என்றால், என் தகப்பனின் தோளில் ஏறி உட்கார்ந்து அவரின் வார்த்தைகளை கேட்டபடியினாலே இந்த மேன்மையை அன்றைக்கே பார்த்தவர் இன்றைக்கு நம் கண் பார்த்து கர்த்தர் தந்திருக்கிறார். நீ பிரியமானவராய் இருப்பாய் என்றார். ஆபிரகாமே, உன் கண்கள் காணாதவை ஈசாக்கை கர்த்தர் காண வைப்பார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 25வது வசனத்தை வாசிங்க. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தானேயானா அவனுக்கு விண்ணப்பம் செய்யத்தக்கவர் யார்? கர்த்தருக்கு விரோதமான பாவம் என்னன்னு கேட்கிறீங்களா? சர்ச்சுக்கு வரலனாலே அக்கிரமம், தேவ பிரசனத்துல அக்கிரமம், வேத வாசிக்கலன்னு அக்கிரமம், ஜபம் பண்ணலன்னு அக்கிரமம், கர்த்தர் உனக்கு கொடுத்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லவில்லை என்ற அக்கிரமம். நீ கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியாது, கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது. நோவா பிள்ளைகளை எச்சரிக்கிறான். அநேக நேரத்தில் என் அன்பு தேவ பிள்ளைகளை எலியா எச்சரிக்கிறான். என் அன்பு தேவ பிள்ளைகளை வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. அவர்களோ ஏலி எச்சரித்ததான நேரத்துல அவர்கள் தகப்பனின் சொல்லை கேட்கல. இன்றைக்கு தகப்பனின் சொல்லை கேளாத பிள்ளையாய் நீ இருப்பாய் என்றால்
வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமானார். ஏசப்பா, என்னை சங்கரிக்க நீ சித்தம் கொள்ளாதீங்க. உருவின பட்டயத்தை கொண்டு எனக்கு முன்பாய் நிற்காதீங்க ஆண்டவரே. இன்றைக்கு கர்த்தரிடத்தில் உன் வாழ்க்கையை கொடுப்பாய் என்றார். அவர் உன்னை சீர்படுத்தி மறுபடியும் உன் நிலையில் நிறுத்துவார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 26 வாசிங்க. இங்க பிள்ளைங்க கேட்கல, சொந்த பிள்ளை கேட்கல, ஆனா ஆண்டவர் ஒரு பிள்ளை அங்க வளர வைக்கிறார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாய் வளர்ந்து ஏசப்பா தருணம் தந்தாரு ஏழையின் பிள்ளைகளுக்கு. அவர்கள் கேளாமல் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி, நான் டாக்டர் என் பிள்ளை டாக்டர் ஆகணும், நான் ஊழியக்காரனாய் இருப்பேன் என்றால் என் பிள்ளைகள் ஊழியக்காரர்களாய் இருக்க வேண்டும். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், முன்பாக உட்கார்ந்திருக்கிற என் ஆவிக்குரிய பிள்ளைகளோடு கர்த்தருக்கான ஊழியத்தை ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் செய்யலாம். சுவாசிக்கிறீங்களா? கர்த்தரின் சொல்ல, அப்பாவுடைய சொல்ல கேட்டு நடங்க. கேட்கலன்னா உனக்கு தெரியாது. சாமுவேல் சின்ன பிள்ளை நினைப்ப, ஏதோ வந்துட்டு போறான்னு நினைப்ப. ஏசப்பாவை பயன்படுத்த காலங்கள் வருகிற நேரத்தில் அவன் பெரியவனான போது கர்த்தருக்கும் மனுஷருக்கும், என் அன்பு தெய்வ பிள்ளை, உன் ஸ்தானத்தை இழந்துறாங்க. உன் ஸ்தானத்தை மறுபடியும் சொல்லுகிற பாய் போடுற வேலை இழந்துறாங்க. ஆண்டவரை தூத்து பெருக்கிற வேலை இழந்துறாங்க. வயம்சியில முடிச்ச உடனே 1000 கரங்கள் தூத்து பெருக்குச்சு. ஆனா இன்னைக்கு வேலை ஆள் வச்சிருக்கிறாங்க. ஆண்டவரை, இது அவங்க வேலை இல்லை, நான் செய்ய வேண்டிய வேலை. என் கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ள நான் ஒரு பழுதை பார்க்க கூடாது, ஒரு தூசியை பார்க்க கூடாது. ஏசப்பா அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சேர் போடுறீங்களா பார்ப்பாங்க, நீ செய்யற ஒவ்வொரு வேலையை பார்ப்பாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒப்புனியும் பினாகாசுக்கும் ஆண்டவர் தருணங்களை கொடுத்தார். அவர்கள் கேட்க அவர் சங்கரிக்க சித்தமானார். சாமுவேலோ பணிவிடைகளை செய்தார். கர்த்தர் அவனை உயர்த்த சித்தம் கொண்டார். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, 30ஆம் வசனத்துல 2ஆம் பகுதி சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை, அடுத்தது என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நான் அசட்டை பண்ணுவேன்னு சொல்லல, கனஹீனம் அடைவார்கள். சபையே, இது வார்னிங் கால். கனம் பண்ணுவாய் என்றால், ஏசப்பா ஒரு சின்ன ஒற்றை சபையில இருக்குது, கிடைச்சது அப்பா என்னுடைய சாரி என்ன ஆகும்? என் அன்பு தேவ பிள்ளைய, கர்த்தர் கணக்கு கேட்பார். நீ சாமுவேலா இருந்தால் பணிவிடை செய், துணிந்து செயல்படாத. வேதம் அங்கே சொல்லுகிற காரியத்தை பாருங்க. 1 சாமுவேல் 4:11 வாசிங்க. 1 சாமுவேல் 4:11. தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. இந்த சாமுவேல் தேவனுடைய பெட்டியின் அண்டையில் வளர்ந்தவன். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாரனாகிய ஒப்பனியும் பினகாசும் மாண்டார்கள். எச்சரிக்கை வருகிற நேரத்தில் திருந்துகிற பிள்ளையாய் இருக்க வேண்டுமே ஒழிய துணிகரம் கொண்ட பிள்ளையாய் நான் இருக்கக்கூடாது. அடுத்தது நடந்த காரியம் என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 6:19 வாசிங்க. ஆனாலும் பெத்ஷெமேஷின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள், அப்பா அதற்கான ஆண்டவருடைய ஆசாரிய ஊழியம் இருக்கு. பலிபீடத்துல யார் நிற்கணும்? அவங்க தான் நிற்கணும். நான் துணிகரமா மேல ஏறக்கூடாது. கர்த்தருடைய செய்கையை நான் செய்ய போறான். பெட்டி வந்துருச்சு, மேல வந்துருச்சு. பெத்ஷெமேஷின் மனுஷர்கள் உள்ளே எட்டி பார்த்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? பிரியமானவனே, எல்லாவற்றிலும் ஆண்டவர் பொறுமையா இருப்பார் என்று நினைவு கொள்ளாதே. கர்த்தர் அங்கே 50,000 பேர் ஜனத்தை அடித்தார். உன் காலங்கள் வருகிற வரைக்கும் பொறுமையோடு காத்திரு. சாமுவேலே, உன் காலம் வரும் வரை காத்திரு. யோசுவாவே, உன் காலம் வரும் வரை காத்திரு. துணிகரம் கொள்ளாதே. வேதம் அங்கே சொல்லுகிற காரியத்தை பாருங்க. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதி சொல்லுகிறது, அபினதாவின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படி அவன் குமாரனாகிய எலியேசரை பரிசுத்தம் பண்ணினாங்க. நடந்தது என்ன தெரியுமா? என் அன்பு தேவ பிள்ளைய, 11ஆவது வசனத்தை வாசிங்க. இது சாமுவேலுடைய நாட்கள். சாமுவேலுடைய நாட்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்தபடியினால, சாமுவேலே மிஸ்பாவுக்கு வந்தாயா? சாமுவேலே மிஸ்பாவில் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறியா? ஏசப்பா உன்கிட்ட தான் பேசுறாங்க. வாசிங்க.
மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தியருக்கு பின்தொடர்ந்து போய் பெத்காமின் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்கள் முறியடித்தார்கள். இன்றைக்கு சபையில் உட்கார்ந்து வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதரா, இங்கே இருந்து வெளியே கேட்கிற நேரத்தில் உனக்கு விரோதமாக இருக்கிற பெலிஸ்தியர்களை முறியடிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது 12வது வசனத்தை வாசிங்க. அந்த கல் யார் தெரியுமா? நீதான் அந்த கல். தள்ளப்பட்ட கல்லா இருந்தாயே, கர்த்தர் உன்னை கரத்தில் எடுக்கிறார். ஒரு கல்லை எடுத்தார். இன்றைக்கு ஊழியக்காரர் பிள்ளைகளே உன்னை கரத்தில் எடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாய் நிறுத்தி சாட்சியின் கூடாரம் உனக்கு தெரியும். ஆனா இந்த மிஸ்பாவுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன தெரியுமா? ஏன் மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார், அதனால ஜீவனோடு இருக்கிற, பிரச்சனை இல்லாம இருக்கிற. இதுவரை கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று அதற்கு எத்தனை பேரால் இன்னைக்கு சபையில சொல்ல முடியும்? எபினேசராய் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எபினேசராய் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, 2 சாமுவேல் 6:6 வாசிங்க. ஒருவனை ஆசாரியனாய் அபிஷேகம் பண்ணி வைத்தார்கள். அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? வாசிங்க, 2 சாமுவேல் 6:6 வாசிங்க. அவர்கள் நாகோரின் களம் இருக்கிற இடத்தில் வந்தபோது மாடுகள் மிரண்டது. இப்ப தெரியுதா எலிசா யான் மாட்டை கொண்டான்னு சொல்லி? மாடுகள் முரண்டு பிடிக்கும். இன்றைக்கு நீ வைத்திருக்கிற வேலை என்கிற மாடுகள், உறவுகள் என்கிற மாடுகள், சூழ்நிலைகள் என்கிற மாடுகள் முரண்டு பிடித்தபடியினால், ஆண்டவரே இது எனக்கு பிரியமானது. பிரியமானவர் இருக்க உனக்கு பிரியமானது என்ன இருக்கா? பிரியமா வச்சிருந்தல்ல, அது முரண்டு பிடிச்சது. முரண்டு பிடித்தபடியினால் பெட்டி அசைந்தது. உன் வாழ்க்கையில் இருக்கிற பரிசுத்தம் குலைந்தது. அது குலைந்தபடியினாலே ஊசா தேவனுடைய பெட்டியின் இடமா தன் கையை நீட்டி அதை பிடித்தார். ஏசப்பாதானே, இது என் சபைதானே, நான் பார்த்து வளர்ந்த சபைதானே, நான் விளையாடின சபைதானே. துணிகரன் கொள்ளுவா என்ற கர்த்தருக்கு முன்பா எதற்கு நிற்கிறவன் கர்த்தர் அடிப்பார். வேதம் சொல்லுகிறது பாருங்க. அப்பொழுது கர்த்தருக்கு உஸ்ஸாவின் மேலே பிரியமான பிள்ளைதான் வரும். பிரியமான காரியங்கள் தேவனுக்கு விரோதமாய் என்னில் இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தொழிவின் நிமித்தம் தேவன் அவனை அங்கே அடித்தார். அங்கே அவன் தேவனுடைய பெட்டியினுடையோ இதற்கல்ல, உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று நான் மெல்லிய காற்றில் ஆண்டவர் பேசுகிறார். 11ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. கர்த்தருடைய பெட்டி கீர்த்தியனாகிய ஓபேத் வீட்டில 3 மாசம் தான் ஆண்டவருடைய பெட்டிக்குள்ள எட்டி பார்த்தவங்கள ஆண்டவர் அடித்தார். தொட போனவன் ஆண்டவர் அடித்தார். இப்ப ஓபேத் வீடு எப்படி இருக்கும்? ஏசப்பா, உங்க பெட்டிக்கு முன்னால நான் எழுந்து நிற்க மாட்டேன், கரெக்டா 8 மணி ஆச்சுன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 8 மணி ஆச்சு பைபிள். இந்த காரியங்களை ஆண்டவர் நம் வாழ்க்கையில் செய்யாதபடியினாலே துணிவு கொண்டிருக்கிறாயா? என் அன்பு தேவர்களே, ஊசாயா அல்ல, ஒப்பினியா அல்ல, பினகாசா அல்ல, கர்த்தருடைய கட்டளை உன்னை பார்க்கணும். ஏசப்பா அவர் உடன்படிக்கை பற்றி வாண்டப்படுத்தி வச்சிருக்கிறார்ல. 5 மாசம் அது இல்லைன்னா இன்னைக்கு கொண்டு போயிரு. ஓபேத் வீட்டை அவர் ஆசீர்வதித்தார். ஊசா கையை நீட்டினப்ப மேல இருக்கிற வசனத்தை வாசிச்சு பாரு. தாவீதும் அங்கே இருந்தார். ஆனால் தாவீது கையை நீட்டல. ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும் ஏசப்பாக்கு முன்னால நான் கையை கொண்டு வருவாருன்னு. ராஜா கையை நீட்டவில்லை. இவன் பணிகள் கொண்டபடியால் ஊசாவை கர்த்தர் அடித்தார். ஓபேத் ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்த மாத்திரத்துல வாசிங்க பார்ப்போம். 13ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள், என் அன்பு தேவ பிள்ளையே, உன் வேதம் என்கிறதுதான் அந்த பெட்டி. அந்த பெட்டிய பக்கத்துல கொண்டு சொல்லி கொண்டு போகும். அந்த மாடுகிட்ட நான் கொடுக்க கூடாது. என் பெட்டியை நான் சுமக்கணும். அபினதாமின் வீட்டிலே புது ரதத்துல ஏற்றுறாங்க. ஆனால் கர்த்தருடைய கோபம் மூண்டது. ஏனென்றால் அங்கே ரதத்தை பார்த்தார்கள், கர்த்தரின் கரத்தை பார்க்கவில்லை. இன்றைக்கு கர்த்தரின் கரம் பராக்கிரமம் செய்ய உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பெட்டியை சுமந்து போகிறவர்களே. அப்போ ஒவ்வொரு நாள் நாம் வருகிற நேரத்துல உடன்படிக்கை பெட்டியை நான் சுமந்து கொண்டு வரணும். எனக்கான கீப்பசனை வச்சுக்க கூடாது, நான் தூக்கிட்டு வரணும்.
இது இயேசுவோட பெட்டி. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 6 தப்படி நடந்த போது மாடுகளையும் கொழுத்த ஆட்டுக்கடாக்களையும், அப்ப உன்கிட்ட இன்னைக்கு இதெல்லாம் மாடா இருந்தா எல்லாத்தையும் பலி கொடுத்துடணும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, எனக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவர் உலகத்துல வைக்கல, அவருக்கு பிரியமானதை செய்து முடிக்க ஆண்டவர் என்னை அழைத்தார். அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, 14வது வசனம். தாவீது சணல் நூல் ஏகத்தை தரித்துக் கொண்டு சர்ச்சில் வந்துட்டேன்னா ஃபுல் ஸ்ட்ரென்த் ஆண்டவருக்கு தான் காட்டணும். முழு பலத்தோடு நடனம் பண்ணினான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்போ வாசிங்க எரேமியா 31ஆம் அதிகாரம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். ஏன் இந்த அடிமை இப்ப தெரியுதா? வார்த்தை சொன்னா கேட்க மாட்டோம், ஏசப்போட எச்சரிப்புக்கு சரி கொடுக்க மாட்டோம். அங்கே தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் எழுதுகிறார், பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டு. நான் பணிலனா ஏசப்பா அடிப்பாங்க, ஊசாவை போல அடிச்சிடக்கூடாது. ஆண்டவரே என்னை மட்டாய் தண்டியும். எப்ராஹிமே எப்படி உன்னை கைவிடுவே? எப்ராஹிமே உன்னை எப்படி மறப்போம்? நீ எனக்கு பிரியமான குமாரன் அல்லவா? பணியாத மாடு போல இருக்காத. வேதம் சொல்லுகிறது பாருங்க, என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். ஏசப்பா திருப்பதான் வந்திருக்கிறாங்க. அநேக பணியாத முழங்கால்களை நிமிர்ந்து நிற்கிற கழுத்தை ஏசப்பா திருப்பம்போது திரும்பி இருங்க. நீரே தேவனாகிய கர்த்தர். ஏசப்பா வந்துட்டாங்கன்னா ஒன்னும் சொல்ல முடியாது. அவர் வருகை வந்துருச்சுன்னா, ஏசப்பா எனக்கு இன்னும் ஒரு 4 ஆராதனை கொடுத்துருங்க, நான் பரிசுத்தமாய் நான் உங்களை அறிய. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பிரியமானவனாய் பிரியமானவளை கர்த்தருக்கு முன்பாய் நடந்து கொண்டு ஒற்றமானாயிரு. 5வது காரியம், பார்வையாளனாய் இருக்காதே, பங்குள்ளவனாயிரு. எனக்கு பிரியமான தோனி மேட்ச் விளையாடுறானா வெளியே கை தட்டினா எங்கோ ஒரு ஓரத்துல இருப்பேன். ஆனா ஆண்டவருடைய கண்கள் என்ன டோனியாய் அல்ல, ஆண்டவருக்காய் அர்ப்பணித்ததான எலிசாவாய் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் விளையாடுற நீ பாரு. நான் ஸ்பெக்டேட்டரா இருக்கிறதுக்கு நான் சர்ச்சுக்கு வர வேண்டாம். ஏசப்பாவுக்காக ஊழியம் செய்ய, அவர் வேலை செய்ய நான் உள்ளே வர வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 2:7. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்துக்கோ. இவங்க யாரு? இவங்க குவாலிபிகேஷன் என்ன? தீர்க்கதரிசிகள். எலிசாவோட குவாலிபிகேஷன் என்ன? மாடு ஓட்டிக்கிட்டு இருந்தவன். மாடு ஓட்டிக்கிட்டு இருந்தவன் எலியா எங்கே போனாலும் பின் சென்றான். இன்றைக்கு உன் வேலையை பார்த்து ஆண்டவர் உன்னை கூப்பிடல, உன் ஸ்தானத்தை பார்த்து ஆண்டவர் கூப்பிடவில்லை. ஆனா தீர்க்கதரிசிகளாக இருக்க வேண்டியவங்க ஊழியக்காரர்களோடு இருக்கணும். ஆனால் இந்த தீர்க்கதரிசிகளுக்கு என்ன நடக்கும்னு தெரியும், சில காரியங்கள் தெரியும். எலியாவை எடுத்துக்கொள்ள போகிறார், ஆனா அதற்கு பிறகு என்ன நடக்கும் ஆண்டவர் சொல்லல. இன்றைக்கு அநேகருக்கு அப்படிதான். உன் வாழ்க்கை இன்னைக்கு உள்ள பார்க்கும்போது இந்த சிஸ்டர் தானே, இந்த பிரதர் தானே அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா ஒரே சம்பவத்துல கர்த்தர் பெரிய காரியத்தை உன் வாழ்க்கையில் எத்தனை பேரால சொல்ல முடியும்? இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு ஷணப்பொழுதிலே தருவார் என்று. வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. அவர்கள் இருவரும் யோர்தான் கரையில நின்றார்கள். இவங்க 50 பேர் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு சர்ச்சில் நிறைய பேர் இருப்பாங்க. எலிசாவாய் ஆண்டவர் யாரை பார்க்கிறார் என்பது தெரியாது. ஊழியக்காரன் எங்க போனாலும் பின்னால போறான், அவன் தான் எலிசா. அதனால என் பின்னால வரவங்கள எலிசான்னு சொல்ல மாட்டேன். கர்த்தரால் அனுப்பப்பட்ட எலிசாக்களை வார்த்தை கொள்ள முடியாது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 8வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தார். ஏன் ஆண்டவர் ஊழியனோடு நடக்க வைக்கிறார் தெரியுமா? அவன் செய்கிறதை நீ செய்ய வேண்டும் என்பதற்காக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஊழியங்களோடு உனக்கு பங்கெடுக்கணும், பார்வையாளனா இருக்கக்கூடாது. என் அன்பு தெய்வ பிள்ளைய வேதம் சொல்லுகிறது பாருங்க, 9ஆம் வசனத்தில் 2ஆம் பகுதி சொல்லுகிறது, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். ஒரு கிறிஸ்தவத்தை ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டிய காரியம் இதுதான். ஏசப்பா, நான் பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் பணம் இருந்தால் போதாது, பராக்கிரமம் இருந்தால் போதாது, கர்த்தர் என்னில் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 10வது வசனம் சொல்லுகிறது, நீ கண்டால்
உனக்கு கிடைக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைய, தேவனின் சபை தொடங்குறது 7 மணினா 7 மணிக்கு நீ ஏசப்பாவை பார்க்கணும். ஒரு நேரத்துல 6:59 அவர் மேல போயிடுவார். இன்றைக்கு ஒரு குடும்ப பிள்ளைகள் வந்து நின்னாங்க சபையின் வாசல் இல்ல. அதை பார்க்கிறதான நேரத்துல, ஆண்டவரே, என் சபையில அநேக குடும்பங்கள் இருக்கு, ஒரு குடும்பம் மாத்திரம் தானா? என் அன்பு தெய்வ பிள்ளையே, சால்வ வேண்டும் என்றால் நேரத்துல பெர்ஃபெக்டா இருக்கணும். உங்களுக்கு 1000 வேலை இருக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஒரு 900,000 ஸ்கொயர் ஃபீட் வச்சிருக்கிற எனக்கு வேலை இருக்கும் என்றால் உலகத்தை படைத்தவருக்கு வேலை இருக்காதா? அவரை பார்த்தால் உனக்கு கிடைக்கும். அவரை பார்த்தால் நீ எலிசா, அவரை பார்த்தால் சால்வை வேணும்னு சொன்னப்ப ஏசப்பா கையை தூக்கணுமே, அந்த சால்வையா மேல விடும். என் அன்பு தெய்வ பிள்ளையே, நீ கண்டால் உனக்கு கிடைக்கும். இல்லாவிட்டால் இப்ப தெரியுதா என் ஆசீர்வாதத்தை நான் எங்க இழந்தேன்னு சொல்லிச்சு? என் அன்பு தெய்வ பிள்ளைய, சபையின் ஆராதனைக்கு சரியான நேரத்தில் உள்ளே இருப்போம் என்ற அவர் பிரசன்னத்திற்குள்ள அவர் எழுதுகளை போடும் பொழுது நான் அவரை பார்க்கணும். வேதம் சொல்லுகிறது 12ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதி, தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாய் கிழித்தான். உன்னை விட்டு கடந்து போறாங்கன்னா உன் இருதயம் கிழிக்கப்படணும். வஸ்திரத்தின் அடையாளம் இருதயம். நான் தான் ஆராதனைக்கு வர மாட்டேனே, நான் தான் நீதிமொழிகள்ல இருக்க மாட்டேனே, நான் செய்திக்கு வருவேன். என் இருதயம் எப்படி இல்லையோ? யோவேல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து தேவனிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லி. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, 2 ராஜாக்கள் 2:13 சொல்லுகிறது, பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்தான். அப்போ ஒரு ஆராதனை ஏசப்பா எப்ப மேல போவாங்கன்னு தெரியாது. எலியாவும் எலிசாவும் பேசிக்கொண்டு போய்கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தரின் ரதம் அவர்களை பிரித்தது. எப்போது உன் சூழ்நிலைக்கு நடுவாய் ஆண்டவர் வருவார் என்பது தெரியாது. உன் சூழ்நிலைக்கு நடுவாய் ரதம் வர வேண்டும் என்றால் கர்த்தரின் கரம் உன்னோடு இருக்கணும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, 15ஆம் வசனம் சொல்லுகிறது, எரிகோவில் பார்வையாளரா ஒரு 50 பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களா? இன்னைக்கு ஏன் பிரதர் இவ்வளவு சீக்கிரம் சர்ச்சைக்கு வரீங்க? ஏன் சிஸ்டர் இவ்வளவு சீக்கிரம் சர்ச்சைக்கு வரீங்க? அவ்வளவு தூரத்துல இருந்து வரணுமே. ஏன் சிஸ்டர் நீங்க வரணும்? இவ்வளவு கஷ்டப்பட்டு வரணும்? சொல்றவன் சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். அவன் வளர்ந்துருவான். கேட்கிற நீ கைவிடப்படுவா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்துல எனக்கு பிரியாரிட்டி இருக்கணுங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்க, எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே ஏலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொன்னாங்க. அப்போ சபையில இருந்து நீ வெளியே போகும்போது கிண்டல் பண்ணவங்க சொல்லணும், ஏசப்பாவுடைய ஆவி இவர்களுக்குள்ளாய் இருக்கிறது என்று. கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளாய் இருப்பார் என்றால் என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னால் பெரிய காரியங்களை செய்ய முடியும். விசுவாசிக்கிறீங்களா? என் அன்பு தேவ பிள்ளையே, யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏசப்பா கன்ஃபார்ம் பண்றாங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தான் செய்வான், இவைகளை பார்க்கிலும். எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஏசப்பாவை பார்க்க நான் வந்தனா, அவர் சால்வையை நான் வாங்கினா, அவர் ஆவியானவர் எனக்குள்ள அனுப்புவார் என்றார். அவரை காட்டிலும் கர்த்தர் இந்த 6ஆம் மாதத்திலும் என் மரண பரியந்தம் பெரிய காரியத்தை செய்ய வைப்பார். இதுதாங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனை கூட்டுகிறவரா அல்ல. துரிதமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தை. உபாகமம் 6ஆம் அதிகாரம், உபாகமம் 6ஆம் மாதத்துல கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறீங்கல்ல, 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கர்த்தர் வாக்குத்தத்தமாய் தருகிறார். வாசிங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்திலே இருக்க. ஏன் இருக்கணும் தெரியுமா? உன் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட. இந்த வார்த்தை உன் இருதயத்துல இல்லைன்னா எசேக்கியாவை போல எதிர்காலம் உனக்கு இருந்ததாகும். பிள்ளைகள், என் அன்பு தேவ பிள்ளைகளை, தாவீது ஒவ்வொருத்தருக்கிட்ட கையேந்திரான். சாப்பாடு நாபால் இடத்துல, ஆசாரின் இடத்துல அப்பா தான் கொடுங்க. ஆனா 37ஆம் சங்கீதத்தை தாவீது எழுதுகிற நேரத்தில் எழுதினா, நான் இளைஞனா இருந்தேன், முதுகலைவனாக
நீதிமானின் சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிகிறது. என் கண்கள் கண்டதில்ல, நான் கை நீட்டலாம், என் பிள்ளை கை நீட்டிடக்கூடாது. ஏன் நீ கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்றால் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் கருத்தா போதிக்கணும். அடுத்தது, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது, வழியிலே நடக்கும் போது, படுக்கும் போது, எழுந்திருக்கும் போது அவைகளை பேசணும். பிள்ளைகள் பேசுறீங்களா? நானே சர்ச்சுக்கு வருது கஷ்டமாச்ச. சர்ச்சை குறிச்சு, பைபிளை குறிச்சு, ஜபத்தை குறிச்சு, சதைக்கசை குறிச்சு எப்படி பேசுவேன்? பேசுங்க என் அன்பு தேவ பிள்ளையே. 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவைகளை உன் கையிலே நீ கட்டணும். ஏசப்பா, இந்த பைபிளை நான் என் கையோட கட்டி வச்சிருவேன், அது என்னை விட்டு புரியாது. நீ உன் கைகளின் மேல் அடையாளமாய் கட்டி அவைகளை உன் கண்களுக்கு நடுவாய் ஞாபகம் குறி. உலகம் பொட்டு வைக்கிறது தெரியுமா? ஏன் தெரியுமா? இந்த ஆவியானவருடைய இந்த ஞாபகம் நான் கண்ணாடி முன்னால போய் நிற்கும் போது எனக்கு தெரியணும், ஏசப்பா என்னிலே குறை இருக்கக்கூடாது என்று. என் அன்பு தாய்மாரே, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. தகப்பன்மாரே, கையில் இருக்கிற வேதத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்க. 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும். நான் டைரியே எழுத மாட்டேன் பாஸ்டர், நான் வீட்டிலேயா எழுத போறேன். இதுவரை எழுதாம இருந்த நான் இப்ப சொல்றேன், எங்க போனாலும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க போறியா? 2 காரியம் முன்னிலை நிச்சயம் இருக்க. ஒன்று வேதம், இன்னொன்று அவர் கொடுக்கிற வார்த்தைகளை எடுத்துக் கொள்ளுகிற கூடைகளுக்கு அடையாளமான டைரி. இன்னைக்கு ஏன் என்கிட்ட ஆசீர்வாதம் இல்லைன்னா மீதியான துணிக்கையை எடுக்குது என்ற டைரி கூட இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தை மாத்திரமல்ல, இன்னொரு ஆசீர்வாதத்தின் கர்த்தர் இந்த 6ஆம் மாதத்தில் கொடுக்கிறார். உபாகமம் 6:10 வாசிங்க. அதுல 6 ஆசீர்வாதம் இருக்கு. அதை நான் விரைவாக கோடிட்டு காண்பிக்கிறேன். நேரம் கடந்து போனபடியினாலே அதை விரைவாக கோடிட்டு காண்பிக்கிறேன். எழுதுகிற பிள்ளைகள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். முதல் ஆசீர்வாதம், நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணம். 2ஆம் ஆசீர்வாதம் 11ஆம் வசனம், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்கள். 3வது ஆசீர்வாதம், நிரம்பிய வீடுகள். 4ஆம் ஆசீர்வாதம், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகள். 5ஆம் ஆசீர்வாதம், நீ நடாத திராட்சை தோட்டங்கள். 6ஆம் ஆசீர்வாதம், ஒலிவ தோப்புகள். இதை கொடுப்பதினால் 7வது நாள் நீ கர்த்தரை பார்க்க அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தி ஆகும் போது, இவையெல்லாம் உன் கரத்திலே இருக்கும் போது. 12ஆம் வசனம், நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாக. இனி ஆண்டவர் இப்படி பேச மாட்டார். ஊசாவா இருக்காது, ஓபனியா இருக்காது, பினகாசா இருக்காது, எலிசாவா இரு, சாமுவேலா இரு, தாவீதா இரு. 13ஆம் வசனம் சொல்கிறது, ஒரு தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஆராதனை செய்து அவருடைய நாமத்திற்கு ஆணையிடுவாயாக. 15ஆம் வசனம் முக்கியமான வசனம், கொஞ்சம் இங்க கவனிங்க. உபாகமம் 6:15 மறந்துடாதீங்க. நமக்கு எல்லா ஆண்டவர் அன்பானவர்னு தெரியும், அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. இத மனசுல எழுதி வச்சுட்டீங்கன்னா பரிசா போக மாட்டீங்க, பிள்ளைகளை பரிசா விட மாட்டீங்க. உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறாரே. அன்பானவர் எரிச்சல் உள்ளவராய் மாறிவிடக் கூடாது. திருப்தி ஆனவர், உன்னை திருப்திப்படுத்தி நினைத்துக் கொள். இன்று இருக்கிற காலங்கள் உனக்கு பெரிதாய் தெரியாது. இந்த 6ஆம் மாதத்திலே உபாகமம் 6:6 படியாகவும் உபாகமம் 6:10 ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களின் படியாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை குடும்பத்தில் வழி நடத்துவாராக. ஆமென்.